விடியல் ஆட்சின்னு சொல்லிட்டு போன ஏடிஎம்கே ஆட்சியை விட இந்த ஆட்சியில் மிகவும் கஞ்சா போதை தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்குது. இதனால் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் பயங்கரமான சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் இந்த போதை பழக்கத்தினால ரவுடிஸ் தான் தலை தூக்கி பெண்களை சீரழிக்கிறது, இது மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் ஏற்படுது. இந்த ஆட்சியில் மிகவும் இது அதிகமாக தலைவிரித்து ஆடுது. இதை ஒழிக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டும் எந்த வித நடவடிக்கை எடுக்க மாட்டுது. மக்களும் இதனால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இனிமே வர ஆட்சிக்கு மக்கள் ஏடிஎம்கேவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னா இந்த போதைப் பொருளை ஒழிப்பை சிறப்பாக செயல்படுத்துவாங்க என்று நம்புகிறோம். ஆனால் இந்த விடியல்னு சொல்லிட்டு எந்த விடியலுமே இந்த தமிழகத்துக்கு ஏற்படவில்லை. போதைப் பொருளும் இந்த கஞ்சா, மாத்திரைகள் இதுக்கு தான் அதிகமாக தலைவிரிச்சாடுது. சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரி கிடையாது. ஏன்னா இந்த கஞ்சா அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு மாநிலத்திலையும் எல்லாமே இந்த பெண்களை சீரழிச்சிக்கிட்டு கொலை குற்றங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த விடியல்னு சொல்லிட்டு போதைக்கும் கஞ்சாவுக்கும் தான் அடிமையாக இருக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்துச்சுன்னா எப்பயுமே இதுக்கு முன்னாடி இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா சட்ட ஒழுங்கு ஏடிஎம்கே ஆட்சியில் எப்பயுமே சிறப்பாக இருக்கும். இப்போ வர இந்த ஆட்சி முடிவு விட்டு திரும்ப ஏடிஎம்கே ஆட்சி திரும்ப வந்துச்சுன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இந்த கஞ்சா, போதைப் பொருள் இது எல்லாமே இரும்புக்காரம் கொண்டு அடக்கி தமிழகத்தை வெற்றி பாதையில் கொண்டு போகிறதுக்காக ஏடிஎம்கே ஆட்சி எப்பயுமே செயல்படும். அது எப்பயுமே மக்களுக்காக பயணிக்கிற ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சி. இந்த மாதிரி ரவுடிசத்துக்கோ முதலாளிகளுக்கோ செயல்படுற ஆட்சி கிடையாது ஏடிஎம்கே. பொதுமக்களுக்காக செயல்படக்கூடிய ஆட்சி தான் நம்ம ஏடிஎம்கே ஆட்சி. அதனால் இனி வருங்காலங்களில் ஏடிஎம்கேவுக்கு சிறப்பாக நம்ம ஓட்டு போட்டு அந்த ஆட்சியை வர வச்சு நம்ம தமிழகத்தை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மக்கள் அனைவரும் விருப்பப்படுகிறோம்.